வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி. தலைப்பு: மனிதன் அறிவின் உயர்வில் ஈசன். கடவுள் எனப்படுபவனே மனிதனானான். கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான். கடவுளாய் அனைத்துமே கண்டுவிட்டான். காண்பவனே ஆதியந்தமாகி நின்றான். கடவுள் நிலை அறிந்தவனே அறியாதோர்க்கு கருத்துணர்ந்த நூல்கள் பல எழுதி வைத்தான். கடவுள் இரகசியம் அதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்ததெனக் கொண்டான் ஞானி. எந்த தத்துவத்தை கடவுள் என்று சொல்லுகிறோமோ அதுவே அதன் பரிணாம உச்சத்தில் மனிதனாகவும் இருக்கிறது. மனிதன் தன் அறிவை இயக்கி அறிவை உயர்த்தி அறிவையும் அறிந்துவிட்டான். அவ்விளக்க நிலையில் தானே எல்லாமாயிருக்கும் நிலையையும் கண்டுவிட்டான். காண்பவனே மூலமாகவும் முடிவாகவும் இருக்கும் ஏக நிலையை கண்டு கொண்டான். இந்த நிலையை அறிந்தவன் அறியாதவர்களுக்கு உணர்த்தும் சிறந்த நோக்கத்தோடும் பொதுவாக அறிவை பண்படுத்தும் பொருட்டும் ஆராயத் தூண்டும் பொருட்டும் பல நூல்களும் எழுதினான். மூலாதார தத்துவத்தின் இரகசியத்தை அறியா நிலையில் அறிய வேண்டிய நிலையில் உள்ள யாவருக்கும் அறிய ஆவன செய்வதை தன்னிலை விளக்கம் பெற்ற ஞானிகள் தங்கள் கடமையாக கொண்டார்கள். தம்மை அறிந்தவுடன் ஞானிகளின் கடமை தீர்ந்துவிடவில்லை. அரூபமான பேராதார சக்தி நிலையில் ஞாபகத்துடன் பிரபஞ்சத்தை நோக்குகிறான். கோடானு கோடி உருவங்களில் தானே பல்வேறு திறந்தவனாய் வேறுபாடாய் உயிர் இயக்கம் அறிவியக்கம் அறிவியக்க நிலையிலும் பலதரப்பட்டதாய் அறிவு நிலையாய் அறிவு நிலையிலும் பல்வேறு துறைகளாய் அளவினதாய் இருப்பதை உணர்கிறான். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.